ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கற்பகம். நம்ம எப்பொழுதுமே என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு டிசீஸ் அல்லது ஏதோ ஒரு மன கஷ்டம், ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வந்த பிறகு தான் அதிலிருந்து நம்ம சொல்யூஷன் வேணும், அதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். ஆனால் உண்மையிலுமே யோகம் அப்படின்னா வருமுன் காப்பது யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளம், மன ரீதியான பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் அனுபவம் இல்லாமல் ஒரு காலடி எடுத்து வைக்கும்போது அதனால் ஒரு சில இன்னல்கள் வரும். அதை எதிர்கொள்ள முடியாமல், ஃபேஸ் பண்ண முடியாமல் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு தடுமாற்றம் வரும். அப்போ தான் நமக்கு மனதில் ஒரு குழப்பம் வரும். உடல் ரீதியான பிரச்சனைகள் எப்போ வரும் அப்படின்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம், உறக்கம், உழைப்பு, இதில் எல்லாம் நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது நேரத்துக்கு சாப்பிடாமல் இருப்போம், நேரத்துக்கு தூங்காமல் இருப்போம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு தூங்குறது அப்படிங்கிறது யாருக்குமே அந்த ஒரு பழக்கம் இல்லை. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நம்ம மாலை ஆனாலே நம்ம டிவி முன்னாடி போய் உட்காந்துடுறோம். ஸோ அந்த டிவியில் இருக்கக்கூடிய சீரியல்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அப்படி இல்லாதவங்க செல்ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர் இது முன்னாடி தான் லேட் நைட் வரைக்குமே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாயிருச்சு. அது எல்லாருக்குமே, குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த பழக்க வழக்கங்கள்னால தான் நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய உறக்கம், அதாவது அதிகாலை எழுவது, அதே போல் இரவு முன்னிரவே நம்ம தூங்கிடணும். அதாவது ஒரு 8:30க்காவது, அட்லீஸ்ட் ஒரு 9 o'clock நம்ம படுக்கைக்கு போயிடணும். படுக்கைக்கு போவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய செல்ஃபோன், டிவி, கம்ப்யூட்டர், லேப்டாப் இதிலிருந்து எல்லாமே நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு புத்தகங்கள் படிக்கிறதோ அல்லது தியானம் பண்ணுறதோ, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட உட்காந்து சந்தோஷமாக பேசி பரிமாறிக்கிறதோ, நம்மளுடைய மன கருத்துக்களை, இன்னும் அன்றாட நிகழ்வுகளை நம்ம பகிர்ந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம மேற்கொண்டுட்டு ஒரு 9 மணிக்கு நம்ம நம்மளுடைய படுக்கைக்கு போகிறோம் அப்படின்னாவே அதிகாலை 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம எழுந்திரிச்சிருவோம். ஸோ இந்த பழக்க வழக்கத்தை நம்ம மேற்கொண்டால் மட்டும்தான் இதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வருமுன் காப்பது, அதாவது நம்ம ஒரு 40 வயசுக்கு மேலே தான் நமக்கு தூக்கமின்மை வரும், பசியின்மை வரும், உடல் அசதி வரும். வெளியில் போயிட்டு வரோம் இல்லைங்களா, அப்போ பனி சார்ந்த மன அசதியும் வரும். உடல் அசதி மட்டும் நமக்கு தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மன அசதி அப்படின்னு சொல்லுவது, அதாவது என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி எல்லாருமே. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்குமே இன்றைக்கி அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்திலையும் உறக்கத்திலையும் உழைப்புலையும் சற்று கவனம் செலுத்தி நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்மளுடைய குடும்பத்தின் குழந்தைகளின் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரியான வாழ்வியல் கருத்துக்களை, வாழ்வியல் மேம்பாட்டுக்குரிய விஷயங்களையும் நம்ம சென்டரில் குழந்தைகளுக்கு பயிற்றுவித்து வர்றோம். ஸோ அனைவரும் ஒரு முறை நம்மளது கற்பகா யோகாலயத்துக்கு விசிட் பண்ணுங்கள். ஈரோடு வாழ் மக்கள் அனைவருக்கும் மிக விரைவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈரோடுலேயே இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டால் நம்மளுடைய கற்பகா யோகாலயம் மக்களுக்கு அவர்களுடைய அன்றாட வாழ்வியலுக்கு மிக உபயோகமான விழிப்புணர்வு செயல் மிக விரைவிலேயே நம்ம ஈரோடில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து. ஸோ ஈரோடு மக்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அண்டு நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ண இருக்கிறோம். உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நிறைய தீர்வுகளும் சொல்ல இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலை எல்லோரும் பார்க்கணும். ஈரோடில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் அதாவது மக்களுக்கு தேவையான, வாழ்வியலுக்கு தேவையான விஷயங்களை
விஷயங்களை வந்து நம்ம சென்டரில் செஞ்சிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். நம்மளுடைய சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ, சந்தோஷம் டு ஆல். தேங்க்யூ ஸோ மச்.